ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஸ்ரீ சாயி பாபா பர்வானியைச் சேர்ந்த ஒருவன் மைமந்திர வித்தைக்கு இலக்காகி விட்டான் என்பதை அறிந்து அவனுக்கு உணவு கேசம் போல் தெரிந்தது, சாணி போல் நாற்றமடித்தது. திடீரென அவனது உடைகளில் தீப்பற்றி கொண்டது. அவன் பூஜைகள் பல செய்து பார்த்தான். மாந்திரீகத்தை தொழிலாக கொண்ட மந்திரவாதிகளை நாடினான். பயன் எதுவும் இல்லை. அவன் ஷீரடிக்கு வந்தான். ஸ்ரீ சாயிபாபா ஆசிர்வதித்தார். பீடித்திருந்த மந்திர கட்டு விலகியது. பாபாவாலேயோ பாபாவின் முன்னிலையிலோ கெட்ட ஆவிகள் விரட்டப்படுகின்றன. ஹன்ஸ்ராஜை ஒரு தீய ஆவி பிடித்து கொண்டு விட்டதாக கூறப்பட்டது. அவர் ஸ்ரீ சாயிபாபாவிடம் வந்தார். ஸ்ரீ சாயிபாபா அவரை ஒரு அறை அறைந்து, தீய ஆவியே போய்விடு. ஹன்ஸ்ராஜுக்கு அதன் பின் தீய ஆவியின் உபத்திரவம் இருக்கவில்லை. ஸ்ரீ சாயிபாபாவின் அருகாமையில் தங்கியதால் அவரது நீண்டகால ஆஸ்துமா நோயும் அவரை விட்டு நீங்கியது. திருமதி டிப்னிஸை பேய் பிடித்து விட்டதாக ஷீரடிக்கு அழைத்து வந்தனர். ஷீரடியில் தங்கிய போது ஸ்ரீ சாயிபாபாவின் திருவருளால் நாளடைவில் அந்த அம்மாளை விட்டு சென்றது பிடித்திருந்த பேய். அடுத்த தலைப்பு, எதிர்காலம் பற்றிய ஞானத்தின் பலன்கள். துணிச்சலும் சகிப்புத்தன்மையும். ஸ்ரீ சாயிபாபா புரந்திரேயிடம், அழாதே, மூச்சு திணறலான அதாவது ஆஸ்துமா இந்த உபத்திரவம் எனக்கு ஆண்டவன் அளித்துள்ளார். 2 அல்லது 4 தினங்களில் அது போய்விடும். அடுத்து ஸ்ரீ சாயிபாபா தீக்ஷித்திடம், உனக்கு காய்ச்சல் வரும், அது 8 நாள்களே இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதே. தீக்ஷித்துக்கு ஜுரம் வந்தது. இருப்பினும் நண்பர்களுடைய ஆட்சேபனைகளையும் பொருட்படுத்தாது கவலை சிறிதும் இல்லாமல் அவர் மருந்துகள் எதுவும் எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டார். அபத்தியம் அதாவது உடலுக்கு ஒவ்வாதது அதாவது நல்லது அல்ல என கருதப்பட்ட உணவு பானங்களை எடுத்துக்கொண்டார். 8 தினங்களில் அவர் குணமடைந்து ஆரோக்கியம் மீண்டது. ஓம் சாய்ராம்.